இவ்வளவு நேரம் நின்னுட்டு இருக்கேன் நானு. ஏங்க உங்களுக்கு தான் கேக்குறேன். சொல்ல பக்கத்து வீட்டு போயிட்டு வந்திருக்கேன்னு தெரியுது. என்ன பண்ண போற? டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் கேட்டேன். நம்ம 2 பேருக்கு எதுக்குன்னு கேட்டேன். இல்ல வாங்கிதான் ஆகணும்னு சொன்னேன். எல்லாம் யூஸ் ஆகுறது தாங்க கேக்குறேன். வாங்கி கொடுத்தேன். பாதி ஜாமா அதுல இல்ல, சும்மா தான் இருக்கு. ஒரு டோரு எல்லாம் யூஸ் ஆகுறது தான். ரெண்டாவது ஓடிஜி கேட்டேன். இது வரைக்கும் நான் கண்ணுல கேட்க பார்த்ததே இல்ல. எல்லாரும் அவங்க வீட்டுல என்ன செஞ்சுட்டா இருக்காங்க, அவங்களும் சும்மா தானே வச்சிருக்காங்க. டிஷ்வாஷர் கேட்டேன். வாங்கி அப்படியே யூஸ் பண்ணாம கவர் போட்டு மூடி வச்சிருக்கேன். நமக்கு தான் மேடு இருக்காங்கல்லங்க. அப்புறம் எப்படி வாங்கினாதா? இப்ப நமக்கு மேடு லீவ் போட்டா இல்ல நான் எங்கேயாவது ஊருக்கு போயிட்டேன்னா நீங்க யூஸ் பண்ணுவீங்க இல்லங்க. நான் இல்லாதப்ப நீங்க கஷ்டப்படக்கூடாது இல்ல. நான் உன்கிட்ட கேட்டேனா? சரி அதை விடுங்க. எல்லார் வீட்லயும் தான் வாங்குறாங்க. இப்ப என்ன வாங்கிப்பா தெரியுமா? வா மேட்ருக்கு வா, தெரியுது. இதுக்கு தான் இவ்வளவு. 2 பவுண்ட் கம்மல் வாங்கியிருக்காங்க. நம்ம என்ன அவ்வளவு மோசமா போயிட்டோம்? நம்மளால வாங்க முடியாதா என்ன? நீங்க சம்பாதிக்கலையா? அவ புருஷனை விட நம்ம என்ன, நீங்க என்ன குறைச்சலாவா போயிட்டீங்க? நீங்க 4 பவுண்ட் வாங்கி தருவீங்கன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். இப்போ எதுக்கு இந்த மோட்டிவேஷன்? அது பக்கத்து வீட்டுக்காரன் போய் டைவர்ஸ் வாங்கிட்டு இவன் ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கேன். இந்த வீட்டுக்காரங்க அந்த பொண்ணு ஊருக்கு போயிடுச்சு, அம்மா வீட்டுக்கு. அவனும் ஜாலியாக இருக்கேன். இந்த மாதிரி நீ எதுவும் ட்ரை பண்ண மாட்டியா? எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. இப்போ எனக்கு 4 பவுண்ட்ல கம்மல் வாங்கி தர முடியுமா முடியாதா? இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு? இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு?